பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். Glory to God. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் கடந்து வந்திருக்கிற நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்க. Glory to God. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வசனம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்தில் பரிபூரணமாய் வாசம் செய்வதற்கு இடம் கொடுங்க. இன்றைக்கு அநேக பேர்கள் கர்த்தருடைய வார்த்தை தனக்குள் வாசமாய் இருப்பதற்கு இடம் கொடுப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் மட்டுமே கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள் இருந்து வெளியரங்கமாய் செயல்படுவதை உங்களால் பார்க்க முடியும். ஆகவே 2025வது ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிற நாம் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவன் செய்த எல்லா நன்மைக்கும் நன்றிகளை ஏறெடுப்போம். நம்முடைய இருதயத்தில் வேதம் சொல்லுகிறது, பக்தியுடன் கர்த்தரை பாடணுமா. Glory to God. அப்படி நீங்கள் செய்வீங்க அப்படின்னா 2025வது ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய வாசலை கர்த்தர் திறப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு செய்வாருங்க. வேதத்தை பார்ப்பீங்க அப்படின்னா Glory to God. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் பெருகணும் அப்படின்னா அநேக ஸ்தோத்திரங்களை நீ ஏறெடுக்கணும். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவன் செய்த எல்லா காரியத்திற்கும் நன்றி சொல்லுங்க. நீங்கள் சொல்லுகிற நன்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் போராட்டங்களுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வரும். ரோமர் 1:21 சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது.
தேங்க்யூ லார்ட். தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் செய்த நன்மைக்கு நீங்கள் நன்றி இல்லாதவர்களாய் இருப்பீர்களே ஆனால் தேங்க்யூ லார்ட். உங்களுடைய சிந்தனையினாலே நீங்கள் வீணராய் விடுகிறீர்கள். அநேக காரியங்களில் நாம் வெற்றியடையாமல் போய்விடுகிறோம். தேவன் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லுங்க. கட்டாயம் புதிய ஆண்டில் கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. நீங்கள் செய்த நன்மைகளுக்கு எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதியையும் கனத்தையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.